என்ன கோபாலு யோசனையாக இருக்கு? ஒன்றும் இல்லைண்ணே, கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் ஒன்று நினைப்புக்கு வந்ததுண்ணே. எப்படி எழுதியிருக்காருன்னு நினச்சி ஆச்சரியமாக யோசிக்கிறேண்ணே. அப்படியா? அப்படி என்ன பாட்டுப்பா யோசிச்ச? இந்த தங்கப்பதக்கம்னு ஒரு படம்ண்ணே. அதில் கவிஞர் கண்ணதாசன் ஒரு அற்புதமான பாட்டுண்ணே. அதில் இடையில வசனம் மாதிரி வரும்ண்ணே. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமின்னு வரும். அதில் அந்த பெண்மணி ஒரு வாசகம் கேட்பாங்க. யாரை? அதில் நடிக்கிற சிவாஜி கணேசன்ட்டு. மாமா, காஞ்சி போன பூமியெல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனால் தெய்வமே கலங்கி நின்று அந்த தெய்வத்துக்கு யாரால் ஆறுதல் சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு வரி வரும்ண்ணே. சரி, இப்போ இந்த கதை எதுக்கு நீ சொல்லிகிட்ருக்க? ஏதோ ஒன்று சொல்லணும்னு சொல்கிறியா? இல்லைண்ணே, இன்றைக்கி நியூஸ் பார்த்தேண்ணே. 2,27,000 2.27 என்ன பேர் இந்த டெட்டு தேர்வில் ஃபெயிலாக இருக்காங்கண்ணே. பட்டதாசிரியர் ஆசிரியர் தேர்வு எழுதினதை 3,32,000 பேரில். அதேமாதிரி இடைநிலை ஆசிரியர் தேர்வுலையும் 50% பேர் ஃபெயிலாக இருக்காங்கண்ணே. இது எப்படிண்ணே? இது வாத்தியார் தான் பசங்களுக்கு பாடம் சொல்லித்தராரு. அந்த வாத்தியாரே பாஸ் பண்ண முடியலன்னா அப்போ அந்த தெய்வத்துக்கு யாரால் ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியலையண்ணே. அப்படி இல்லை கோபாலு, ஏதோ ஒன்றுலையுமே மனிதனுக்கு அலட்சியம் இருந்தால் சாதிக்க முடியாது. என்னதான் புகழ்பெற்ற மல்யுத்த வீரராக இருந்தாலும் தினம் பயிற்சி பண்ணால் தான் அவர் போட்டியில் ஜெயிக்க முடியும். ஒரு நல்ல ஓட்டப்பந்தய வீரர் தினம் ஓடணும், அப்போ தான் அவரால் ஒலிம்பிக்கில் ஜெயிக்க முடியும். அண்ணே, தினம்தான் பாடம் நடத்துகிறாங்களேண்ணே, அப்புறம் என்னென்ன? பாடம் நடத்துறதுங்கிறது ஒரு சிறிய அளவு. அது எவ்வளோ நடத்துகிறாங்க? அந்த குழந்தைகளுக்கு எவ்வளோ தேவையோ அதுதான் சொல்கிறாங்க. போட்டிங்கிறது யாருக்கு வைக்கிறாங்க? அதாவது ஒரு எல்கேஜி குழந்தைக்கு ஓடுற ஓட்டமும் ஒரு காலேஜ் பையன் ஓடுற ஓட்டமும் ஒன்றா, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார் பண்ணணும். அதாவது எவ்வளோக்கு எவ்வளவோ அதிகமாக முயற்சி பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள வெற்றி கிடைக்கும். அண்ணா, நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கண்ணே. ஒன்றும் இல்லைப்பா, ஒரு குத்து சண்டை வீரர் மேரி கோம்னு இந்தியாவில் ஒரு பெண்மணி. அவங்க புகழ்பெற்றவங்க, நிறையா போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. எப்படி பண்ணாங்க? அவங்க இடத்தகுதி என்னவோ அதை விட அதிகமான இடத்தகுதி உள்ள ஆண் போட்டியாளர்கிட்ட பயிற்சி செஞ்சு தன்னை தயார் பண்ணிக்கிட்டதுனால பெண் போட்டியாளர் எளிமையாக ஜெயிச்சு பரிசு வாங்கினாங்க. அப்போ அந்த முயற்சி வேணும். முயற்சி ஒரு மனிதனுக்கு வெற்றியை தரும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா, 2 காரணம். ஒன்று, ஆசிரியர்கள் நம்ம டீச்சர் நமக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சி ஏமாந்தது ஒன்று. 2வது, முறையான பயிற்சி எடுக்காது. யாராக இருந்தாலும் அது எப்பேற்பட்டாலும் பயிற்சி எடுக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, ஒரு நாள் ராத்திரி பீமன் சாப்பிட்டுட்டு இருந்தானோ நடுராத்திரியில். அந்த காலத்தில் ஏது கரண்ட்டு இருட்டில் தான் சாப்பிட்டுட்டு இருந்தான். இதை அர்ஜுனன் பார்த்துட்டான். இவனடா ராத்திரியில் சாப்பிட்றான், அப்போ சாப்பாட்டில் அவனுக்கு பிரியம் இருக்குது, எனக்கு வில்வித்தையில் பிரியம் இருக்குது, ஆனால் ராத்திரியில் வில்வித்தையை பழகுன்னு இருட்டில் வில்வித்தையை பழகினானா. அதனால் முயற்சிங்கிறது ஆரம்பிக்கணும், தொடர்ந்து செய்யணும், அப்போ வெற்றி கிடைக்கும். இது ஆசிரியர்களுக்கு வரைக்கும் இல்லை, மாணவர்களுக்கும் தான். ஓகே, வரேன் கோபாலு, மணி ஆகி போச்சு, அர்ஜென்ட்டாக போகிறேன். வரேன் கோபாலு.